சந்தோஷம். எனக்கு இந்த மெதரிஸ் பெண்களுடைய ஞாயிறு ஆராதனைக்கு அழைப்பு கொடுத்த அருமையான சபை போதகருக்கு என்னுடைய நன்றி. இதை ஒழுங்குபடுத்தின சிஸ்டர் எஸ்தர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. முதலாவது நான் தேவனுக்கு நன்றி செலுத்தணும். இந்த நாட்களிலே இந்த காலகட்டங்களிலே மெதரிஸ் திருச்சபையின் மத்தியிலே கர்த்தர் என்னை கொண்டு போய் அந்த இடங்களிலே தேவன் சில செய்திகளை சொல்லும்படியாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதற்காக முதலாவது நான் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். வேலையில் கூட நாம் செய்திக்கு கடந்து போகும் முன்பதாக கண்களை மூடி செய்தியையும் என்னையும் உங்களையும் கூட தேவனுக்கு ஒப்பு கொடுப்போமாக. தேங்க்யூ ஜீசஸ். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த நல்ல காலை பொழுதுக்காக நன்றி. விசேஷமாக இந்த டிஎம்சி மூத்தவர்கள் ஆண்டவரே, மெதரிஸ் பெண்கள் ஞாயிறு என்று நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த மகிமையான நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த திருச்சபையின் ஒவ்வொரு பெண்களுக்காக கர்த்தாவே நான் உம்மை துதிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. அப்பா, உம்முடைய ஊழியத்திலும் கூட அநேக பெண்களை ஆண்டவரை நீர் பயன்படுத்தி இருக்கிறேன். அநேக பெண்கள் உமக்கு ஊழியம் செய்திருக்கிறார்கள். நீர் பெண்களை கனப்படுத்துகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. பெண்களை ஆண்டவரை நீர் நேசிக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் கூட, இந்த முழு ஆராதனையும் கூட பரிசுத்த ஆவியானவரை பலத்த கருத்துக்களாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை மறைத்து எனக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்துவை வெளிப்படுத்துக. வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரை என்னை பாராதபடி என் ஆவிலிருந்து புறப்படுகிற தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தை நிமித்தம் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் விடுதலையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக அவர்கள் வீடு திரும்பத்தக்கதாக இந்த வார்த்தை பலத்த கிரியைகள் செய்யும்படியே நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரோட பலத்த கருத்துக்களாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஆவியானவர் இந்த ஆராதனை நடத்தி கொடுக்கும்படியாக இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், ஆமென். இந்த காலை பொழுதிலும் கூட எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பானது Abide in Christ and glorify God. கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற தலைப்பிலே எனக்கு செய்தியை கொடுக்கும்படியாக தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். சோ அதனால அந்த தலைப்பை நான் ஒட்டிதான் இன்று தேவனுடைய செய்தியை கொண்டு வர போகிறேன். ஓகே, what does abiding in Christ mean? கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பது என்றால் என்ன? And my style of preaching is that my title become a question and I answer the question, so that you will understand what is the message. அந்த செய்தியை சரியாக புரிந்து கொள்ள சில நேரங்களில் நான் பிரசங்கம் பண்ணும்போது நிறைய கேள்விகள் கேட்பேன். ஆமென், praise the Lord. So கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பது என்றால் என்ன? Abiding in Christ means that we remain permanently connected in a trusting intimate relationship with him. தேவனுக்குள் நிலைத்திருப்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நிரந்தரமாக தேவனோடு நிலைத்திருப்பது, அது தேவனோடு உறவு கொள்வது என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அதாவது டெம்பரரி ஆண்டவர் கூட நீங்க ரிலேஷன்ஷிப் வச்சுக்க கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நாள்ல 24 மணி நேரம் இருக்குதுன்னா 24 மணி நேரமும் தேவனோட பிள்ளைக்கும் பரலோகத்துக்கும் ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அது எப்போதுமே டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, டிஸ்கனெக்ட் ஆகக்கூடாது. அதுதான் கிறிஸ்துவுக்குள் நான் நிலைத்திருக்கிறேன் என்பதற்கு அர்த்தம். Abiding means that we dwell in Christ. நிலைத்திருப்பது என்றால் கிறிஸ்துவுக்குள் வாசம் செய்வது. You dwell in Christ. தேவனுக்குள் வாசம் செய்வது. We do not visit him intermittently. பிடிச்சப்போ மட்டும் ஆண்டவரை போய் நம்ம விசிட் பண்றது கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பது கிடையாது. ஹல்லேலூயா, ஆமென். நேரம் கிடைச்சா ஆண்டவரை பார்க்கிறது, நேரம் கிடைச்சா ஜெபிக்கிறது, அப்படி கிடையாது. 24 மணி நேரம் தேவனோடு நிலைத்திருப்பது பேர் தான் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பது. ஆமென், praise the Lord. Right. Instead we sit permanently and learn from him as we consistently partake of his love, joy, peace and etc. நீங்கள் தொடர்ச்சியாக தேவனுக்குள் நிலைத்திருக்கும் போது உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, அவருடைய அன்பு, அவருடைய சந்தோஷம், அவருடைய சமாதானத்திலே பங்கெடுக்கக்கூடிய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. நீங்க இன்டர்மிட்டன்ட் ரிலேஷன்ஷிப் வச்சீங்கன்னா அப்பப்ப சந்தோஷமா இருப்பீங்க, அப்பப்ப சமாதானம் வரும், அப்பப்ப நீங்க ஜாய்ஃபுல்லா இருப்பீங்க. அப்புறம் சில நேரத்தில் அது காணாம போகும். ஏன்னு சொன்னா நீங்கள் தேவனோடு பெர்மனன்ட்டா நிலைத்து இருக்க மாட்டீங்க. அதான் பிரச்சனை. ஆமென், praise the Lord. Right. When he speaks, I can discern his voice. கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்னா, தேவன் நம்மிடத்தில் பேசுவார். அவருடைய குரலை நன்றாக நம்மால் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த பூமியில நிறைய சத்தம் கேட்கிறோங்க நம்ம.
ஆண்டவர் சத்தத்தை கேட்கிறோம், மனுஷனுடைய சத்தத்தை கேட்கிறோம், உலகத்தோட சத்தத்தை கேட்கிறோம், என் பிசாசோட சத்தமும் கேட்கிறோம். நீங்க கிறிஸ்துக்குள் நிலைத்திராவிட்டால் எது தேவனுடைய சத்தம் என்பதை அறிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் கிறிஸ்துக்குள் நிலைத்திருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். என்னதான் வேதம் சொல்லுகிறது, நான் என் சத்தத்தை சொல்லுங்க, நான் என் சத்தத்தை கேட்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ஆடு அந்த மந்தையில இருக்கணும். அப்பதான் மேய்ப்பன் சத்தம் தெளிவா கேட்கும். நீங்க மந்தையை விட்டு வெளியில இருந்தீங்கன்னா மேய்ப்பன் பேசுறாரு, ஆடு காதல சத்தம் கேட்காது. அதனாலதான் எப்பொழுதுமே கிறிஸ்துக்குள்ள நிலைத்திருப்பது மிக மிக அவசியமான ஒரு காரியம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னோடு கூட இருக்கிறீங்களா? கிறிஸ்துக்குள்ள நிலைத்திருக்கும் போது இன்னொரு காரியம் என்ன நடக்கும்னா, I exchange my anxiety for his peace. கிறிஸ்துவுக்கு நாம் நிலைத்திருக்கும் போது என்னுடைய கவலையை அவருடைய சமாதானத்தோடு நான் பரிமாறிக் கொள்கிறேன். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை நீங்க கவலையோடு இங்க வந்திருக்கலாம், ஆனா நீங்க கிறிஸ்துவுக்கு நிலைத்திருக்கிற ஒரு சகோதரன் சகோதரிய இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த கவலை கர்த்தர் சந்தோஷமாக மாற்றி கொடுக்கிறார். ஆமென். நீங்க வந்த வண்ணமாய் திரும்பி போக முடியாது. ஆனா அதோட குவாலிஃபிகேஷன், you must permanently remain in Christ. Very important. ஆமென், பிரைஸ் தி லார்ட். நான் பேசும்போது நீங்க ஆமென் சொல்லலாம், அல்லேலூயா சொல்லலாம். அது ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கிறதுக்கு. கர்த்தர் மகிமைப்படுவார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, my fears for his power. பயத்தோடு வந்த நான் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தா போகும்போது கர்த்தருடைய வல்லமையோடு கடந்து போக முடியும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நிறைய பேர் இந்த பயத்தோடு வந்திருப்பீங்க. என்னென்னமோ பயம் நம்மளுக்கு வரும் பாருங்க. சில பேருக்கு பூனையை பார்த்தா பயம். எனக்கு பல வருடத்துக்கு முன்ன கருப்பாம்பூச்சியை பார்த்தா அவ்வளவு பயம். அது ஒரு சைட்ல பறந்தா நான் ஒரு சைட்ல பறப்பேன். ஆனா இப்ப கர்த்தர் அந்த பயத்தெல்லாம் எடுத்து போட்டிருக்கிற. கொஞ்சம் சிரிங்களேன். சிரிச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கிறீங்க. நீங்களா பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்றீங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. Amen. We are all unique creation. We are all beautiful people. நல்லா சிரிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆமென், praise the Lord. So நம்முடைய பயம் நீங்க தேவனுடைய வல்லமையினாலே நிரப்பப்படும். எப்பொழுது? கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கும் பொழுது. The works of my flesh for the fruit of his spirit. ஒரு மனுஷன் ஒரு மனுஷி கிறிஸ்துவுக்குள் நிலைக்கிற வாழ்க்கை வாழும் பொழுது அவருடைய மாம்சத்தின் கிரியைகள் என்று விடுபட்டு கர்த்தருடைய ஆவின் கனிகளினால் நிரப்பப்படுவாங்க. ஹல்லேலூயா, ஆமென். So you cannot do it on your own strength. இப்படிப்பட்ட காரியம் உங்க சொந்த பலத்துல செய்யவே முடியாது. இது ஆவிக்குரிய காரியம். ஆனா இதை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி எப்பொழுது வரும்னா, தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னத்திலே நிலைத்திருக்கணும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். சிலர் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தரித்திருப்பாங்க ஆண்டவர் கூட. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆண்டவர் கூட ஒட்டிக்குவாங்க. மற்ற நாள்ல எங்க ஓட்டுறோம்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா, நீங்களா ரொம்ப நல்லவங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப நல்லவங்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட். இல்லையா? அப்படி கிடையாது. 7 நாளும் நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள். 24 மணி நேரமும் நாம் தேவனுடைய பொக்கிஷம். 24 மணி நேரமும் நான் கிறிஸ்துக்கு சொந்தமாய் வாழ கற்றுக்கொள்ளும். அப்படி பெர்மனன்ட்டா உங்க வாழ்க்கை கிறிஸ்துக்குள்ள நிலைக்க வைத்தால் தேவன் கொடுக்கிற மிக பெரிதான ரிவார்டு இருக்குது நம்மளுக்கு. அதை இழந்து போயிடாதீங்கன்னு சொல்ல வந்திருக்கேன். Don't come for temporary blessing. God wants to give you a permanent blessing. தற்காலிகமான ஆசீர்வாதத்துக்கு சபைக்கு வராதீங்க. உங்களை படைத்த தேவன் உங்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்க விருப்பப்படுகிறார். அதற்கு தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை வாழும். ஆமென், praise the Lord. I learn and listen who I am in him, so that when the pressure squeezes me, his fruits spills out. Hallelujah. கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிற மனுஷன் மனுஷி அவர்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், துக்கங்கள், உபத்திரவங்கள் வந்து அவர்களை தாக்கும் பொழுது அந்த மனுஷன் மனுஷி கர்த்தருக்குள் நிலையாய் நிற்கிறபடினால் அவன் மாம்சத்தில் கிரியை செய்யாதபடி அவனுக்குள்ளாக இருக்கிற ஆவின் கண்களை வெளிப்படுத்துகிறவனாய் இருப்பான். ஹல்லேலூயா, ஆமென். நீங்க ரெஸ்பாண்ட் பண்ற விதத்திலே நீங்க கிறிஸ்துக்குள்ள நிலைச்சிருக்கிறீங்களா, நிலைச்சி இல்லையா நான் சொல்லிடுறேன். You are a person who remain in Christ. No matter what happened in your life, you will use that opportunity to reveal Jesus, nothing else. You will hide yourself. So அதனால கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்கிறது மிக மிக முக்கியம். விளங்குதுங்களா? It is very very important to remain in Christ, to abide in Christ. ரொம்ப முக்கியம் இந்த காரியம். As I abide, I am led by the Holy Spirit and empowered by the word to say no to my flesh and yes to God. Hallelujah. ஒரு மனுஷன் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க, அவன் கர்த்தருக்குள் நிலைத்திருந்து வளரும் பொழுது என்ன நடக்கும்னா,
அவளை பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்த ஆரம்பிப்பார். You will have the experience of being led by the Spirit of God. Amen. Hallelujah. அப்படி பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படுகிற அனுபவத்துக்குள்ளாக போகும் பொழுது என்ன நடக்கும் என்றால், கர்த்தருடைய வார்த்தை உங்களோட மாம்சத்தை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை உங்களுக்கு கொடுத்துரும். இன்னைக்கு ஏன் மாம்சத்துக்கு நம்ம அடிமைகளாய் இருக்கிறோம் என்று சொன்னா, நாம் எப்பொழுதும் கிறிஸ்துக்குள் நிலைத்திருக்கிறவர்கள் அல்ல. நம் பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட அவருக்கு வாய்ப்பு கொடுக்கிறது இல்லை. அவர் வார்த்தையினுடைய வாழ்க்கையில கிரியை செய்யறதுக்கு நம்ம விட்டு கொடுக்கிறது இல்லை. அதனாலதான் நம்ம எப்பொழுதும் தோத்து போயிடும். ஆனா தேவன் விரும்புகிற காரியம், அவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் கிறிஸ்துக்குள் நிலைத்திருக்கணும், எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படணும், எப்பொழுதும் வார்த்தையினால் கட்டப்பட்டு இருக்கணும். உலகத்தையும் மாம்சத்தையும் மேற்கொள்கிற பலத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். சோ இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு விரும்புறார். இங்க நிறைய பெண்கள் கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க, நான் உங்களை பார்க்கணும். All the Methodist women, please stand to your feet. அது கூட மெதுவாக தான் எந்திருக்கிறீங்க. நம்மளாம் எவ்வளவு வல்லமையான பெண்கள் எல்லாரும் வெளியில பேசிக்கிறாங்க. இங்க எந்திருக்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குது. ஆமென். God bless. கர்த்தர் ஒவ்வொரு பெண்களையும் அப்பரிவிதமாய் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். பக்கத்தில் உள்ள பெண்ணை பார்த்து சொல்லுங்க, you are made in the image of God. நீ தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்ட அழகான ரூபவதின்னு சொல்லுங்க. You are beautifully created. Amen. அமருங்க. ஏன்னா நமக்கு நம்ம கிட்ட சொல்றதுக்கே நேரம் இல்லை. எங்க பக்கத்துல உள்ள பொம்பளை பார்த்து சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? நம்மளை புகழ்றதுக்கு நேரம் இல்லை, நம்மளை பத்தி யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, இன்னொருத்தங்களை பத்தி எங்க யோசிக்க போறோம். ஆனா பெண்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை. இயேசு கிறிஸ்து பெண்களை அதிகமாக கனப்படுத்தக்கூடிய ஒரு தேவன். ஹல்லேலூயா. இந்த உலகம் பெண்களை கனப்படுத்துகிறதோ இல்லையோ, நீங்க நல்லா வேதத்தை வாசிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில நிறைய பெண்கள் அவரோடு பிரயாணம் செய்திருக்கிறாங்க. நிறைய பெண்கள் அவருக்கு ஊழியம் செய்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால நீங்க உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது. நான் பூச்சி, சில பேர் சொல்லுவாங்க நான் மண்ணு, நான் புழுவு. அப்படியா? புழுவா? புழு இங்க இருக்க கூடாது, மண்ணுல இருக்கணும். நீங்க உள்ள உட்கார்ந்து இருக்கீங்க, கர்த்தர் உங்களை உள்ள கொண்டு வந்திருக்கிறாருன்னா தேவ சாயல் உங்களுக்குள்ள இருக்குது. உங்களை நீங்க அப்ரிஷியேட் பண்ண கத்துக்கீங்க. உங்களை பத்தி நல்லா நினைக்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரணும். இதெல்லாம் எப்ப வரும்னா, ஒரு தேவ மனுஷி கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் போதுதான் வரும். நல்ல எண்ணங்கள் எப்பொழுது வரும் தெரியுமா? ஆண்டவரோட வார்த்தையில கட்டப்படும் போதுதான் வரும். அப்புறம் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் நம்மளை விட்டுட்டு போவோம். அதனாலதான் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு தீர்மானம் எடுங்க இன்னைக்கு. இந்த மெசேஜ் இது மெத்தடிஸ்ட் பெண்கள் அப்படின்னு நீங்க சொன்னாலும் கர்த்தருடைய வார்த்தை எல்லாருக்கும் பொருந்தும். ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, தேவன் எல்லாருக்கும் பேசக்கூடிய வார்த்தை தான் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஆமென். So as I abide in Christ and dwell in His presence, I get to know Him more. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து அவரோட பிரசன்னத்திலே நான் தங்கி இருக்கும் போது என் லைஃப்ல ஒரே ரகசியம், ஒரு அற்புதம் நடக்குமா? என்ன தெரியுங்களா? தேவன் யார் என்கிற அறிவின் கண்கள் எனக்கு திறக்கப்பட்டு நான் தேவனை நன்றாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை நான் பெற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா. சில பேருக்கு பைபிள்ல மட்டும்தான் ஆண்டவர் தெரியும். உங்களுக்கு என்கவுண்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? ஆண்டவரை முகமுகமாய் பார்த்தது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட அனுபவங்கள் இருக்குதா? அங்க வரணும். அங்க வரணும்னா கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கணும். அப்ப நீங்க என்ன திரும்பி கேட்பீங்க? நீங்க பார்த்திருக்கீங்களா? உங்ககிட்ட பேசியிருக்காரா? பார்த்திருக்காரு, பேசியிருக்காரு, நான் கேட்டிருக்கிறேன். அதனாலதான் தைரியமா எங்கிட்ட பேசுறேன். இந்த பெண் கூட கர்த்தர் பேச முடியும்னா இவளை எல்லா பெண் கூட கர்த்தர் பேச முடியும். ஆனா அதுக்கு குவாலிஃபிகேஷன் கர்த்தருக்குள் நிரந்தரமாய் நிலைத்திருக்கணும். நீங்க ஷார்ட்கட்லாம் செய்ய முடியாது ஆண்டவர்கிட்ட. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சோ இதுதான் what does abiding in Christ, இதுதான் அதனுடைய அர்த்தம். சரி, இப்போ இன்னொரு கேள்வி, how do we abide in Christ? கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறதுனா என்ன? நிறைய காரியம் சொன்னேன். ஆனா அந்த கிறிஸ்துவுக்குள்ள எப்படி நான் நிலைத்திருக்கிறது, அதுக்கு நான் என்ன செய்யணும்? அதையும் வேதம் நமக்கு போதித்து இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். through மூன்று காரியங்கள் மூலமா இந்த கிறிஸ்துவுக்குள் நிலைக்க முடியும். ஒன்றாவது, through meditating on the word and renewing our minds. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தை உங்களுடைய சிந்தையை புதுப்பிக்கும். அல்லேலூயா. அது நடக்கும் போது நீங்கள் தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறது, அது உங்களுக்கு உதவி செய்யும். ஒன்றாவது என்ன செய்யணும்? எப்படி நிலைத்திருக்க முடியும்? ஒன்றாவது தேவனுடைய வார்த்தையை நான் என்ன செய்யணும்? தியானிக்க வேண்டும். அந்த தியானிக்கும் பொழுது ஆண்டவரோட வார்த்தை எனக்கு என்ன செய்யும்?
என் சிந்தையை அது புதுப்பிக்கும். கிறிஸ்துவின் சிந்தையாய் அது எனக்கு மாற்றும். ஹல்லேலூயா, praise the Lord. Reading the word and meditating word is two different things. வேதத்தை வாசிப்பதும் வேதத்தை தியானிப்பதும் இரண்டு வித்தியாசமான காரியம். வாசிக்கிறது வேற, தியானிக்கிறது வேற. வாசிக்கும் போது எழுத்தை பார்ப்பீங்க, தியானிக்கும் போது அந்த எழுத்துக்கு உருவம் கொடுப்பீங்க. நீங்க யூ விஷுவலைஸ் வாட் யூ ஆர் ரீடிங். அந்த இடத்துக்கு வரணும். தாவீது சொல்றாரு, இரவு பகலும் தியானிங்கன்னு சொல்றாரு. இரவு பகலும் வாசிங்கன்னு அவர் சொல்ல கிடையாது. வாசிக்கிறது சின்ன பிள்ளைங்க கூட வாசிச்சுட்டு போயிடுவாங்க. என்னைக்கு ஒரு கிறிஸ்தவன் அதை தியானிக்க கற்றுக்கொள்கிறாரோ, அந்த எழுத்துக்கு உருவத்தை கொடுக்கிறார்களோ, தேவன் அவங்களுக்கு ரியலாக நினைப்பார். ஹல்லேலூயா. So you must learn to meditate so that the word of God can renew your mind. Amen. Praise the Lord. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னையில இருந்து நான் தேவனோட வார்த்தையை தியானிக்க போறேன். அந்த வார்த்தைகளுடைய சிந்தையை புதுப்பிக்க போகுது. சொல்லுங்க பக்கத்துல. ஏன் இதெல்லாம் சொல்றது இல்ல? நம்மளோட வாய் வார்த்தையில வல்லமை இருக்கு, அதிகாரம் இருக்கு. நீங்கள் ஒருவர்கிட்ட ஒரு வார்த்தையை பேசும்போது இந்த வார்த்தை போய் அவங்களை தொற்றும். இன்னைக்கு பெண்களாய் இருக்கிறேன்னா பிறரை தொடுகிறவர்களாய், பிறரை ஆசீர்வதிக்கிறவர்களாய், பிறருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறணும். அது எங்க நடக்கணும்னா சர்ச்சில் ஆரம்பிக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சரி, இது எந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, யோவான் 15ஆம் அதிகாரம் 7, 8 யாராவது எடுத்து வாசிங்க. John chapter 15 verse 7 and 8. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது என்னவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். இந்த ரெண்டு வசனத்துல நிறைய காரியத்தை ஆண்டவர் பேசுறார். வேதம் வாசிக்கும் போது நீங்க நிறுத்தி வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்ல வர்றார் ரொம்ப தெளிவா வேணும். நல்லா பாருங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்க வேண்டும். You must abide in Christ and the word of God must abide in you. Hallelujah. அதனால தான் வேதத்தை வாசிங்க, வேதத்தை தியானிங்க நான் சொல்றேன். நீங்க தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக வரும். நீங்க தியானித்து கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருக்கும் பொழுது கிறிஸ்து உங்களுக்குள் நிலைத்திருப்பார். ஆமென். Praise the Lord. So என் வார்த்தை நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்ப இந்த வசனத்தை நான் திருப்பி போட போறேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திராவிட்டால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படாது. As simple as that. விளங்குதுங்களா? நீங்கள் கேட்கிற காரியத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு கண்டிஷன் போட்டிருக்கிறார். ஒண்ணு நீங்க ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கணும். ஆண்டவரோட வார்த்தை உங்களுக்குள்ள நிலைத்திருந்தாதான் அதுதான் தேவனுடைய சித்தத்தில் ஏறெடுக்கிற ஜெபம். அந்த ஜெபத்துக்கு மட்டும்தான் பதில் கொடுப்பாரு. அதுக்கு மட்டும்தான் பதில் வரும். இப்போ ஒருவேளை உங்க வாழ்க்கையில நிறைய ஜெபங்களுக்கு பதில் வராம இருக்கலாம். உங்களை நீங்க செக் பண்ணி பாருங்க. முதலாவது நீங்க தேவனில் நிலைத்திருக்கீங்களா, கர்த்தருடைய வார்த்தை உங்களில் நிலைத்திருக்கிறதா? இந்த ரெண்டு கண்டிஷனை நீங்க குவாலிஃபை பண்ணீங்கன்னா நீங்க எதை கேட்டாலும் கர்த்தர் கொடுப்பாரு. இப்ப நம்ம எது கேட்டாலும் கொடுக்க மாட்டாரு. கொஞ்ச நாளா என்னன்னு தெரியல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்ன பாஸ்டர் ஓசமா போட்டு நான் தலைகினான்னு ஜெபிக்கிறேன், முட்டிக்கால் போட்டு ஜெபிக்கிறேன், உருண்டு ஜெபிக்கிறேன், பிறண்டு ஜெபிக்கிறேன். அவரை மாற்றாரு. அவரை நவுத்த முடியாது உங்களால. அவர் ஒன்னே ஒண்ணுதான் நவுத்தும். ஒபீடியன்ஸ் நவுத்திரும், ஃபெய்த் நவுத்திரும். அவர் ஹல்லேலூயா. கீழ்ப்படிதலும் விசுவாசத்தும் கர்த்தரை அசைக்க முடியும். மத்த எதுவும் ஆண்டவரை அசைக்க முடியாது. 40 நாள் உபவாசம் பண்ணதுனால பரலோகத்தை விட்டு இறங்கி கீழே வருவார் உங்களை ஏமாத்திக்காதீங்க. அப்படிலாம் ஒன்றும் செய்ய மாட்டார். அவர் வார்த்தையிலே நிற்கிற தேவன். அவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு அவரே கீழ்ப்படிவார். உங்களுக்கு தெரியுமா? அப்ப நாம் எவ்வளவாக கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். சோ இதை நல்லா கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால். எப்ப நீங்க கனி கொடுக்கிறீங்களா? நான் அவரிலும் அவருடைய வார்த்தை என்னிலும் நிலைத்திருக்கும் போது அடுத்த விஷயம் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? தேவன் விரும்புகிற கனி வாழ்க்கையிலிருந்து வெளியில வந்துடும். ஆமென். Today we are unable to bear fruit because we are neither remain in Christ nor the word of God remain in me. That is the reason why as Christians we cannot bear fruit. But God demands fruit. கனி கொடுத்தே ஆகணும்னு சொல்றார். அப்ப கனி கொடுக்கிறதுக்கு ரகசியத்தையும் சொல்றார். இதை நீ செய்ய, உனக்குள்ளாக இருக்கிற ஆவின் கனி உனக்குள்ள இருந்து வெளியில வரும். அப்படி ஒரு ஆவின் கனி வெளிப்படும் பொழுது என்ன நடக்கும்னு சொல்றாருன்னு பாருங்க.
என் பிதா மகிமைப்படுவார். எப்பொழுதுங்க பிதா மகிமைப்படுறாரு நம்ம லைஃப்ல? ஊழியம் செய்யறதுனால மகிமைப்படுறாரா? 40 நாள் உபவாசம் இருந்தீங்கன்னா மகிமைப்படுவாரா? இல்லங்க. வேதம் என்ன சொல்லுது அதான் நம்முடைய லைஃப்ல நடக்கும். பிதா உங்க வாழ்க்கையில மகிமைப்படணும்னா நீங்கள் அவரில் நிலைத்திருக்கணும், அவரோட வார்த்தை உங்களில் நிலைத்திருக்க வேண்டும். அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அவர் எதிர்பார்க்கிறதை, அவருடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும் பொழுது தேவன் தானாகவே மகிமைப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கீங்க நான் சொல்றது எல்லாம். ஓகே. தென் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கும் சீஷரா இருப்பீர்கள். அப்போ ஒரு சீஷனோட தகுதி என்ன? ஹலோ, ஒரு சீஷனோட தகுதி என்ன? கர்த்தருக்குள் நீங்கள் நிலைத்திருக்கணும், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள நிலைத்திருக்கணும், நீங்கள் அதிக கனிகளை கொடுக்கணும், கர்த்தர் பிதா மகிமைப்பட வேண்டும். அப்பொழுதுதான் சீஷத்துவத்துக்கு நீங்க குவாலிஃபை. இல்லைன்னா நீங்க சீஷன் சொல்லிக்கிட்டு நீங்க பாட்டுக்கு தெரியலாம், அதுக்காக சீஷனாக்க முடியாதுங்கள. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை செய்ய தானாக சீஷத்துவம் உங்களுக்குள்ள வந்துடும். ஆமென். ஆண்டவர் மெம்பர்ஷிப்காக இங்க அழைக்க கிடையாது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி தானே சொல்றாரு. சகல ஜாதிகளையுமே சொல்றாரு. டிஎம்சி புத்தகமோட மெம்பர் ஆக்கின்னு சொல்லி இருக்கிறாரா? சொல்லுங்க. நீங்க மெம்பரா உட்கார்ந்து இருக்கிறீங்களா, சீஷனா உட்கார்ந்து இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து மெம்பர் உருவாக்க கிடையாது, சீஷனை உருவாக்குறதுக்கு. அந்த சீஷத்துவம் வருவதற்கே சில நிபந்தனைகளை கர்த்தர் போட்டிருக்கிறார். அதை கரெக்டா நீங்க செஞ்சீங்கன்னா கர்த்தர் எதிர்பார்க்கிற சீஷனை நீங்கள் மாற முடியும். ஹல்லேலூயா, ஆமென். சோ முதலாவது தேவனுடைய வார்த்தையை நாம் மெடிடேட் பண்ணி அந்த வார்த்தை நம்ம ரினியூ பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருக்கிறதுக்கு அது உதவி செய்யும். நம்பர் 2, ரெண்டாவது நான் என்ன செய்யணும்? by obeying the word. சில பேர் பாருங்க, கர்த்தர் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பாங்க, விடாம வாசிப்பாங்க, ஒவ்வொரு நாளும் வாசிப்பாங்க. வெரி குட், நான் தப்பு சொல்லவே கிடையாது. ஆனா அதையும் தாண்டி ஒரு லெவல் நீங்க மேல போகணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, யாக்கோபு புத்தகத்தில் அதன்படி செய்கிறவர்களாய் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். Do not be a hearer alone but be a doer of the word. இன்னைக்கு செய்யும் பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சில காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். கர்த்தருக்குள்ள நிலைத்து நீங்கள் நிக்கணும் அப்படின்னா ஒன்றாவது கர்த்தருடைய வார்த்தையை நீங்க மெடிடேட் பண்ணணும், உங்களுடைய சிந்தை மறுரூபப்படணும். இரண்டாவது, கேட்ட வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும், சத்தியத்தின்படி வாழ வேண்டும், சாட்சியாக வாழ வேண்டும், தேவனுடைய மகிமைக்காக வாழ வேண்டும். வெளியில உள்ளவங்க உங்களை பத்தி என்ன பேசுறாங்க? சர்ச்சில் ரொம்ப ஈஸி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஏஞ்சல்ஸ் நம்ம எல்லாம். சபைக்குள்ள நம்மளா யாரு? தேவ தூதர்கள். ஆனா நீங்க தூதனா இல்லையான 6 நாள்ல தான் உங்களுக்கு டெஸ்ட் வரும். நீங்க எங்க கர்த்தருக்கு சாட்சியா இருக்கணும் தெரியுமா? சர்ச்சுக்குள்ள இல்ல, தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியில கர்த்தர் வச்சிருக்கிறாருல, அந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி சாட்சியாய் வாழ்ந்தீங்கன்னா அப்பொழுதுதான் தேவநாம மகிமைப்படும். அப்ப 6 நாள் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுக்கு? How is your 6 days life outside the church? ஒரு பாஸ்டர் சொன்னாரு, சர்ச்சுக்கு வந்தா ஹோலி கம்யூனியன், வீட்டுக்கு போனா வேர்ல்ட்லி கம்யூனியன். எப்படிங்க? சபைக்கு வந்தா ஹோலி பரிசுத்தமான ஒரு கூடுகை, அதே 6 நாள் வெளியில இருக்கும் போது வேர்ல்ட்லி கம்யூனியன், உலகத்தோடு ஒப்புரவாக்கி வாழ்றோமா? அப்படிலாம் கர்த்தருக்குள்ள நினைச்சு நீங்க கை கொடுக்கவே முடியாது. ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுறாரு வார்த்தையில. என் பிள்ளைனா நீ இப்படிதான் இருக்கணும், உன் விருப்பத்துக்கு நீ வாழவே முடியாது. சமீபத்தில் ஒரு சர்ச் கேம்ப் நம்ம நடத்தியிருந்தோம். ஒரு ஸ்பீக்கர் வந்திருந்தார். வரும்பொழுது ஒரு காரியத்தை குறித்து அவர் பேசினார். அது வந்து எனக்கு ஒரு பெரிய ரெவலேஷன். அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து உவமை சொல்லும் போது அந்த விதையை குறித்து அவர் பேசுவார். 4 விதமான நிலத்தில் விதைகள் விதைக்கப்படுகிறது. 3 விதமான நிலத்தில் விழுந்தது, அது வந்து செத்து போயிடும், கனி கொடுக்காது. ஆனா நல்ல நிலத்தில ஒரு விதை விழுமா. ஆமென். அந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதை அது என்ன செய்தா? கனி கொடுக்குதா. இதுல என்ன குவெஸ்டியன் அப்படின்னா, நல்ல நிலத்துல தானே விழுந்துச்சு, ஏன் கனி கொடுக்கும் போது 30, 60, 100 வந்துச்சுன்னு கேட்கிறார். ஏன் எல்லாரும் 100% கொடுக்கல? ஹலோ, என்னோட கனியை ஆண்டவர் திறந்துட்டார் பெருசா. நீங்க நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. இதுல வேற ரொம்ப பெருமையா என்ன சொல்லுவாங்க, ஜெபிக்கும் போது ஆண்டவரை நாங்கள் 30, 60, 100 கனி கொடுக்க கிருபை செய்ய. என்ன ஜெபிக்கிறோம் தெரியாமலே ஜெபிக்கிறோம் சில நேரத்துல. அப்ப அந்த பிரசங்கியார் சொல்றாரு, நிலம் நல்லதுதான், நிலத்து மேல தப்பு கிடையாது, விதையும் நல்லதுதான்.
ஆனா 30% கொடுத்த அந்த நிலம் எப்படிப்பட்டதுன்னா, கிறிஸ்தவன் எப்படிப்பட்டவனா, வேதத்தை வாசிக்கிறது. டெய்லி வேதம் வாசிப்பீங்க நீங்க, உங்களுக்கு எவ்வளவு கனி கொடுப்பீங்களா? 30%. இன்னொரு கிறிஸ்தவன் இருக்கிறான், எதை வாசித்தானோ அதை அவன் விசுவாசிப்பான், நம்புவான். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் துன்பத்தின் மத்தியில் நடந்தாலும் ஆண்டவரை காப்பேன், இதெல்லாம் நம்புவாங்க. They believe what they read. Amen. One level higher faith இருக்குது. வாசித்த சத்தியத்தை விசுவாசித்தார்கள். 60% கனி கொடுக்கிறவர்கள். இன்னும் ஒரு நகர் கிறிஸ்டியன் இருக்கிறாங்க, தன் வாசித்து விசுவாசித்ததை தன்னுடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில அபியாசப்படுத்தி கிறிஸ்துவுக்காக உப்புமாக வெளிச்சமாக பூமியில வாழ்றால, அவன் மட்டும்தான் 100% கனி கொடுக்க முடியும். இப்போ நான் கேட்கிறேன், நீங்க 30, 60, 100 சொல்லுங்க. 100 நான் ஓடியே போயிடுவேன், நானும் இன்னும் அங்க வராத மாதிரி தான் இருக்குது. நீங்களும் ரொம்ப நல்லவங்க. இதெல்லாம் நிதானிக்கணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது 100% கனி கொடுக்கணும். யார் கனி கொடுக்க முடியும்னா, கேட்டதை தியானித்ததை தன்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி கிறிஸ்துவுக்காக சாட்சியா வாழணும். அதை உலகத்தில் உள்ளவங்க சாட்சியா சொல்லணும். சொல்லும் பொழுதுதான் you are a 100-fold Christian. அல்லேலூயா, ஆமென். அப்போ இங்க கர்த்தருக்குள் நான் நிலைத்திருக்கணும்னா, தேவனுடைய வார்த்தை கேட்டா மட்டும் பத்தாது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி வாழணும். அப்படி வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு இருந்தா நிச்சயமா 100% கனி கொடுப்பீங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த ஒரு வசனத்தை எடுங்க, ஜான் சாப்டர் 15 verse 10 எடுத்து வாசிங்க. யோவான் 15:10. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்றாரு ஆண்டவரிங்க? நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவே பிதாவுடைய கற்பனைகளை கை கொள்கிறவராய் இருந்தார். இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள். ஜீசஸ் உங்களை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஃபாலோ பண்ணாம இல்ல, அவங்க அப்பாவோட கற்பனைகளை மகனாகிய இயேசுவே ஃபாலோ பண்ணியிருக்கிறார். அவர் ஒரு முன்மாதிரி செட் பண்ணி கொடுத்திருக்கிறார். அதை தொடர்ந்து அவர் சொல்றார், அந்த கற்பனைகளை நான் கை கொண்டதினால், ஒபே பண்ணதுனால, அப்ளை பண்ணதுனால நான் அவருடைய அன்பிலே நிலைத்திருந்தேன். அப்ப கற்பனைகளை கை கொள்ள மறுதளிக்கும் போது என்ன நடக்கிறோம்? கர்த்தருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க தவறுகிறோம். We fail to remain in the love of God because why? You hear the word, you meditate the word, but you refuse to live by the word. விளங்குதுங்களா என்ன சொல்றேனே? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சத்தியங்கள். இந்த பூமிக்கு உப்பா நீங்க வாழணும், இந்த உலகத்துக்கு வெளிச்சமா வாழணும்னா இந்த சத்தியத்தின்படி கட்டாயம் வாழ்ந்தா ஒவ்வொரு கிறிஸ்தவனும். ஆமென். அப்ப இரண்டாவது காரியம் ஆண்டவர் சொல்றா, என் வார்த்தையை கேட்டா பத்தாது, என் வார்த்தையை தியானிச்சா பத்தாது, என் வார்த்தையின்படி நீ வாழும் பொழுது நீ என் அன்பிலே தொடர்ந்து நிலைத்திருக்க முடியும், நீ கிறிஸ்துவுக்குள் தொடர்ந்து நிலைத்திருக்க முடியும். So if you want to abide in Christ, you have to obey what you read and meditate. You have to apply the truth in your life. Then you can continuously remain in Christ. Amen. மூன்றாவது காரியம், ஒன்றாவது நான் சொன்னேன், நீங்க என்ன செய்யணும்னு சொன்னேன், how to abide through meditating on the word and renewing your mind. கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கணும், சிந்தை புதுப்பிக்கப்படணும். அந்த நீங்க எந்த வார்த்தையை மெடிடேட் பண்ணுங்களோ அந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிந்து அதன்படி வாழணும். மூன்றாவது, by putting on the new life in Christ. ஹல்லேலூயா. கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற புதிய ஜீவனை தரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வசனத்தை எடுப்போமா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 இருந்து 24 எடுத்து வாசிங்க. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். See, you have to put on the new man. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட வேண்டும். ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வந்து கொண்டு பழைய மனுஷனுடைய சுபாவங்களோடு நீங்க வாழ முடியாது. நீங்க கலைந்து போடணும். ஏன்னா சத்தியம் உள்ளுக்க வந்திருக்கல, உண்மை உள்ளுக்க வந்திருக்கல, பொய்ய நீங்க தான் தூக்கி வெளியில போடணும். ஆண்டவர் போட மாட்டேன்.
You must make a decision to let go of your past life. கெட்டு போகிற பழைய வாழ்க்கை, பழைய சுபாவங்கள், பழைய கேரக்டர்ஸ், பழைய ஆட்டிடியூட், பழைய ஸ்பீச், பழைய கொண்டா, பழைய கேரக்டர் எல்லாத்தையும் தூக்கி நீங்க போடணும். ஆண்டவர் போட மாட்டார். போடணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் உங்களுக்கு கொடுப்பார். கீழ்ப்படியணுமா இல்லையா நீங்க தீர்மானம் பண்ணுங்க இன்னைக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். போட்டுட்ட பிற்பாடு ஆண்டவர் சொல்றாரு, கெட்டு போன அந்த பழைய வாழ்க்கையை தூக்கி போட்டுட்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும். put on the new man. அந்த நியூ மேன் எப்படிப்பட்டவரா? மெய்யான நீதி உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும். நீங்க ரட்சிக்கப்பட்டு பழைய வாழ்க்கையில் வாழ முடியாது. ஒரு மனுஷன் 2 எஜமானுக்கு சொல்லுங்க ஊழியம் செய்ய முடியாது. If you are a Christian, you must be a pure Christian. If you cannot be a pure Christian, you better be a worldly person. Amen. எப்படி ஆண்டவரை பிசாசை நம்ம மகிமைப்படுத்துறது? ஆண்டவர் பிள்ளைனா பிசாசின் கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகள், பாவ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடி முயற்சி எடுக்கணும். Try as much as you can to put off the old man and desire the one to put on the new man, because there is righteousness, there is holiness, that is the characteristics of God. இதுதான் இந்த புதிய மனுஷனுக்கு தான் தேவனுடைய சாயலுள்ள குணங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். இன்னும் ரட்சிக்கப்பட்டு பழைய மனுஷனை போல பேசிக்கிட்டு பழைய மனுஷனை போல நீங்க கேரக்டர் இருந்தீங்கன்னா you are not abiding in Christ. நீங்க கிறிஸ்துக்குள் இல்ல. நீங்க நினைச்சுக்கிறீங்க. So sorry to say that. That's what the Bible says. So உங்களை நீங்கள் வஞ்சித்துக் கொள்ள கூடாது. பழைய வாழ்க்கை கலைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த புதிய மனுஷனுக்குள்ள தேவனுடைய சாயல் வெளிப்படுது. ஹல்லேலூயா. The image of God, the characteristics of God, the nature of God, the attitude of God must come out through the new man, not through the old man. So you have to decide to put off the old man and put on the new man. ஹல்லேலூயா. சொல்லுங்க பக்கத்துல, இன்னையிலிருந்து புதிய மனுஷனை நான் தரித்துக் கொள்ள போகிறேன். சொல்லுங்க, இன்னையிலிருந்து யாரை போட்டுக்கொள்ள போறேன்? புதிய மனுஷன். அப்பனா இந்த நாளா டிஎம்சி குத்தம் வந்தவங்க பழைய சட்டையிலே வந்திருக்கிறீங்க. நான் சொன்னதுக்காக நீங்க சொல்றீங்க பாருங்க. அதனால கொஞ்ச நேரம் யோசிங்க நான் சொல்றது செய்யறதுக்கு முன்னாடி. ஹல்லேலூயா. நீங்க ரொம்ப நல்லவங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். We have to put on the new cloth. Amen. So இந்த 3 காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது that goes to show that you abide in Christ. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் தரித்திருப்பதற்கான அடையாளங்கள் இந்த 3 அடையாளங்கள். Amen. இப்ப 2வது காரியம், இந்த உங்களுடைய இந்த தலைப்பை பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். 2 வேலை. இப்ப கிறிஸ்துவுக்குள்ள நான் எப்படி நிலைத்திருக்கிறது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். நிலைத்திருக்கிற நீங்கள் எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்தணும்? How do you glorify God? அந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். யோவான் 15:8 எடுத்து வாசிங்க. John chapter 15 verse 8. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. சீஷராய் ஆமென். அப்ப பிதா அவரோட பிள்ளைகளிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? கனிகளை எதிர்பார்க்கிறார். எப்படி பிதாவை மகிமைப்படுத்த முடியும்? என் வாழ்க்கையில் கனி கொடுக்கும் பொழுது பிதா மகிமைப்பட போகிறார். So the demand, the command is every child of God must bear fruit in order to glorify God. எப்பொழுது பிதா மகிமைப்படுகிறார்? புதிய மனுஷனை தரித்த நான் எனக்குள்ளாக இருக்கிற ஆவின் கனிகளை வெளிப்படுத்தும் போது பரலோகத்தில் இருக்கிற தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். So you have to bear fruit in order to glorify the Lord. Amen. Praise the Lord. First of all, Christly character. A believer who is like Christ bears fruit. கிறிஸ்துவுக்குரிய குணங்களை வெளிப்படுத்தணும். உண்மையிலே ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா கனி கொடுக்காமல் இருக்க முடியாது. ஆமென். We are really remain in Christ. அதோட அடையாளம் என்ன தெரியுமா? கனி. ஆவிக்குரிய கனி வெளியில வரும். அது எப்படி வரும் தெரியுங்களா? உங்க குணங்கள் மூலமா வெளிப்படும். ஜனங்கள் உங்களை பார்க்கும் பொழுது உங்களோட பேச்சு, உங்களோட நடத்தை, உங்களோட கொண்டா கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்லிடுவாங்க நீங்க உண்மையிலே கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிற கிறிஸ்துவனா இல்லையா? Because when you fail to bear fruit, I can automatically say you disqualified from remaining in Christ. So இதெல்லாம் ரொம்ப கவனமா நம்ம பார்க்கணும். So தேவன் நம்ம கிட்ட என்ன விரும்புகிறார்னா, நான் தேவன் விரும்புகிற கனிகளை கொடுக்கும் போது என் பிதாவை நான் மகிமைப்படுத்த முடியும். Amen. Praise the Lord. Okay.
That is what Paul meant in Galatians chapter 5 verses 22 and 23. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 23 எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 5 22 23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. இப்ப நான் சொன்னேன், பிதா நம்மை கனி கொடுக்கும்படியாக ஏவுகிறார். so that he can be glorified. என்ன கனி கொடுக்கணும்? மாங்கனியா, தேங்கனியா, என்ன கனி கேட்கிறார் நம்ம கிட்ட? வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிற ஆவின் கனியை உங்க லைஃப்ல நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆமென். என்ன கனியா? அன்பு. நேற்றைய தினத்துல ரிவைவல் மீட்டிங்ல நான் பேசும்போது ஆண்டவர் எனக்கு வலியுறுத்தி பேசின ஒரு காரியம், இந்த கடைசி காலத்துல அவருடைய திருச்சபையில ஆதி அன்பை இழந்து போய் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ask them to come back அப்படின்னாரு. ask them to return. Anything that is not done based on love is disqualified. God will not accept it. Because Jesus came to the world to proclaim the Father's love. அன்பை வெளிப்படுத்த தானே வந்தாரு. இன்னைக்கு நாம் சபையில செய்யக்கூடிய எந்த காரியமா இருந்தாலும் அன்பின் அடிப்படையில் செய்யாவிட்டால் அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். அப்ப அன்பு என்பது என்ன? தேவனுடைய கனி. The fruit of the Holy Spirit. அன்பு இருக்குதா உங்ககிட்ட? சந்தோஷம் இருக்குதா? நிறைய பேர் சிரிக்கவே மாட்டீங்க. எனக்கே தெரியல, பயமா இருக்கு சில நேரத்துல உங்களை பார்த்தா. நான் நல்லா சிரிக்கிறாள், வெரி ஜோவியல். I believe Jesus earthல ரொம்ப சிரிச்சிருப்பாரு, ஜோக் பண்ணியிருப்பாரு. இல்லைன்னு சொன்னா அவ்வளவு பேர் அவர் பின்னால போயிருக்க மாட்டாங்க. மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு இருந்தாருன்னா என்ன இந்த மனுஷன் அப்படி இருக்கிறாரு, விருப்பினால எதுக்கு போனோம்? He was naturally spiritual, spiritually natural. விளங்குதுங்களா? அப்ப நல்லா சிரிக்கணும். கொஞ்சம் சிரிங்க, சந்தோஷமா இருக்கிறது காட்டுங்க. சந்தோஷமா இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன? முகத்தில் வரக்கூடிய புன்முறுவல். அதை கூட கஞ்சம் பிடிக்கிறாங்க ஆளுங்க, சிரிக்க மாட்டாங்க. பெண்களே நல்லா சிரிங்க. வாய் விட்டு சிரித்தால் பேய் கூட விட்டுட்டு ஓடிடும். அல்லேலூயா. நோய் மட்டும் ஓட, பேய் ஓடும். ஏன்னா சிரிக்கும் பொழுது நீங்க 31வது நீதிமொழிகளை படித்தீங்க. குணசாலியான ஸ்திரியை குறித்து பேசும்போதே வருங்காலத்தை குறித்து அவள் நிகழ்வாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. She laughs at the future because she knows the Lord is holding a future. So you have to learn to laugh. You must learn to be happy. Amen. சிரிக்கிறது, சந்தோஷமா இருக்கிறதுலாம் பாவம் இல்லை. ஆவியின் கனி. அவிச்சு போட்டுறாதீங்க தயவு செஞ்சு. ஆமென். நல்லா சிரிக்க கத்துக்கொள்ளுங்க. ஓகே. சந்தோஷம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும், நீடிய பொறுமை. ஆண்டவர் பாருங்க பேசும்போது ரொம்ப அழகா பேசுவார். பொறுமைன்னு சொல்லியிருந்தா கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்து இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆனா ரொம்ப நேரம் பொறுமையா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா கிறிஸ்துக்குள்ள நினைச்சிருந்தீங்கன்னா அந்த நீடிய பொறுமைங்கிற கனி வெளிப்படும். ஆமென். நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் இல்லை. அப்ப பிதா எப்படி மகிமைப்படுவாரா? இந்த 9 ஆவின் கனியை நீங்கள் வெளிப்படுத்தும் போது பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க என்ன கனி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க பாடலுக்கு? உங்க மரத்துல கனி இருக்குதா இல்லையா? முதல்ல மரம் இருக்குதா இல்லையான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆமென். மரம் இருந்தாதான் கனி வரும். ஆனா அந்த மரம் நல்லா வேர் பிடிச்சு தண்ணீர் போட்டு அதுக்கு சரியான உரம் போட்டாதான் அந்த மரத்துல வர கனி எப்படி இருக்கும்? பிறருக்கு பிரயோஜனமா இருக்கும். சோ நாம் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது, second is thankful praise to God. ஓகே. இரண்டாவது காரியம், எப்படி நாம் தேவன் விரும்புகிற ஆவிக்குரிய இந்த கனிகளை கொடுக்க முடியும் என்று சொன்னால், நாம் தேவனுக்கு துதியை ஏறெடுக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். The second fruit that I give to God is the praise that I bring to Him. Hallelujah. இந்த வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 13:15. Hebrews chapter 13 verse 15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய, பாத்தீங்களா? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்தணும். எப்பயாவது செலுத்தக்கூடாது. நிறைய பேருக்கு ஸ்தோத்திர பலி வருது, ஆத்திர பலி வருது. விசித்திரமான ஜனங்கள் நம்ம. ஒரு இடத்துல இயேசு சொல்றாரு, எப்படி ஒரே பைப்ல இனிப்பான தண்ணீர் வருது, கசப்பான தண்ணீர் வருது, அந்த மாதிரி தண்ணீரை நம்ம மட்டும் தான் கொடுக்க முடியும். அல்லேலூயா. விசித்திரமான ஜனங்கள். இங்க என்ன கனி கொடுக்கணும்னா, ஒன்றாவது நம்ம முதல்ல பார்த்தோம் ஆவியின் கனி, இரண்டாவது ஸ்தோத்திர
ஸ்தோத்திர பலினா நம்முடைய உதடுகளின் மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கணும். எப்ப ஸ்தோத்தரிக்கணும்? எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்கணும். In all situation you must give the fruit of worship unto the Lord. You must always praise the Lord. என்ன நடந்தாலும் கர்த்தரை துதிக்கக்கூடிய ஸ்தோத்திர பலியை, அந்த கனியை கர்த்தருக்கு கொடுங்க. ஆமென். நீங்க எப்போது ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பீங்களா? சந்தோஷமா இருந்தா அல்லேலூயா கர்த்தருக்கே ஏகமாய் துதியுங்கள். நம்மளோட சிச்சுவேஷன் டல்லா போச்சுன்னா பாட்டே மாறிடும். வேற மாதிரி வார்த்தையை தேடி சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பாடுவோம். We are not controlled by situation, we are controlled by God. Our emotion should not control us. The Spirit of God must control us. We must be governed by the word of God, not by our circumstances. Hallelujah. என்ன கனி கொடுக்கணுமா? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இப்பொழுது கர்த்தருக்கு கொடுக்கணும். மூணாவது கனி என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, the third is purity in conduct. It's another kind of spiritual fruit. கொலோசியர் 1:10. Colossians chapter 1 verse 10. சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து. பாத்தீங்களா? Good works is a kind of fruit that God demands from you. நற்கிரியைகள் செய்யும்போது தேவன் பாருங்கள் அது எப்படி இருக்குன்னா, தேவன் விரும்புகிற ஒரு ஃப்ரூட், ஒரு கனி. ஓகே, நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து, கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்வோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப கிறிஸ்தவர்கள் என்ன செய்யணுமா? நல்ல கிரியைகள் செய்யணும். When you do good works, when you do charity, there is a kind of fruit that you are producing in the kingdom of God. நல்ல கிரியைகள் செய்றீங்களா? இதுவும் சொல்ற விசித்திரமான ஜனங்கள் நம்ம. நல்ல கிரியை செய்யும், கெட்ட கிரியை செய்யும், ரெண்டையும் செய்ய முடியும் நம்மளால. But choose what is good and what is godly. அப்போ எப்படி நான் தேவனுக்கு கனி கொடுக்க முடியும் என்று சொன்னா, ஒன்னாவது ஆவின் கனியை கொடுக்கணும், ரெண்டாவது சொன்ன உங்களோட உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை கொடுக்கணும், மூன்றாவது தேவனுக்காக நீங்கள் செய்கிற நல்ல கிரியைகளாகிய கிரியைகளின் கனியை கொடுக்கணும். அப்படி நீங்கள் கொடுக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் நம்மில் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதான் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து நாம் என்ன செய்யறோம்? கர்த்தரை மகிமைப்படுத்துகிற காரியங்கள். ஆமென். ஆனா அநேக நேரத்தில் நம்ம அப்படி செய்யறது கிடையாது. எப்போதுமே நான் உங்களுக்கு ஒரு புத்திமதி சொல்றேன். என்னோட வயசானவங்க கூட இங்க இருக்கிறீங்க, ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனுபவம் இருக்கிறதுனால தாழ்மையோட நான் சொல்றேன். எதை செய்தாலும் கர்த்தருடைய வார்த்தையில செக் பண்ணிட்டு செய்யுங்க. Check whether what you think, say and do is in agreement with the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பா இருந்துச்சுன்னா நீங்க செய்யறது நல்லதை கூட தயவு செஞ்சு செய்யாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். நேற்று கூட ஒரு டயலாக் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனேன். ஆண்டவருக்கு என்ன செய்யக்கூடாது? பெண்களே, நல்லது செய்யக்கூடாது, ஆனா என்ன செய்யணும்னு சொன்ன? அவர் சொன்னதை செய்ய. ஆண்டவருக்கு நல்லது செய்யாதீங்க, ஆண்டவர் சொன்னதை நீங்க செய்ய கற்றுக்கொள்ளும் போது நீங்க கிறிஸ்துவில் நிலைத்திருப்பீர்கள், தேவன் விரும்புகிற கனிகளை கொடுப்பீர்கள், பிதாவாகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில மகிமைப்படுவார். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். So when we abide in Christ, we bear fruit. கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கும் போது கனி கொடுக்கிறோம். And when we bear fruit, we glorify God the Father. நாம் கனி கொடுக்கிறதை பிதா பார்க்கும் போது அவர் சந்தோஷப்பட்டு நம்முடைய வாழ்க்கை குறித்தவர் என்ன செய்வார்? மகிமைப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. The glory of God is the chief end of man and the chief purpose of our abiding. கர்த்தருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதுதான் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக அத்தியாவசியமான முக்கியமான காரியம். You must make sure that the glory of God is revealed through you. That is the purpose why God created us. கர்த்தர் நம்மை படைத்ததோட நோக்கமே அவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வாழ்க்கையின் மூலமாக உலகத்தில் உள்ளவர்களுக்கு அவருடைய மகிமையை வெளிப்படுத்துது. So இதுதான் ரொம்ப முக்கியம். Amen, praise the Lord. The more you love Christ, the more you will obey Him. தொடர்ந்து கர்த்தரை நீங்கள் நேசிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நீங்க என்ன செய்வீங்கன்னா தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருவீங்க. Amen. As you abide in Him, you will bear fruit. கர்த்தருக்குள் நிலைத்திருக்க தேவன் விரும்புகிற கனி உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுகிறதை பார்ப்போம். And the more you bear fruit, the more you will live. Hallelujah. இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும் போது இன்னும் அநேக நாட்கள் ஜீவனோடு இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். Hallelujah. அதனால இந்த காலை வேளையில நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்.
கிறிஸ்துக்குள் நிலைத்திருங்க. பிதா விரும்புகிற கனியை கொடுங்க. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் அளவில்லாமல் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். Thank you very much. God bless you.